சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட காரிய தடை கட்டாயமாக நீங்கும். அதுலயே ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர் இருக்காரு. அவர்தான் பிள்ளையார்பட்டி விநாயகர். இப்ப பிள்ளையார்பட்டி விநாயகர்னு நம்ம சொல்லுவோமே தவிர அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம மறந்துடுறோம். ஆக்சுவலி பிள்ளையார்பட்டி அப்படின்றது சிவன் கோவில் இருக்கிற ஒரு விநாயகர் தான். அது விநாயகர் கோவில் கிடையாது, அது சிவபெருமானுடைய ஆலயம். ஆகையினால அங்கு இருக்கக்கூடிய விநாயகர் இருக்காரு இல்லையா, அவர் மிக சிறந்த காரிய தடையை நீக்கக்கூடியவர். அதனால ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கட்டாயமாக இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய படம் வீட்டினுடைய வாசலில் இருக்க வேண்டியது அவசியம். விநாயகர் பொதுவாக நம் செல்வத்தை எல்லாம் தேக்கி தேவையில்லாத வழியில் செலவழிக்க விடமாட்டார். ஆகையினால இந்த விநாயகருடைய பதிகங்கள் நிறைய இருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மட்டும் சொல்றேன். அதாவது நான் சொல்ற மந்திரம் என்ன அப்படின்னா பீஜ மந்திரம். இப்ப பீஜம் அப்படின்னா என்ன, அதற்கு பொருள்னா ஒரு வார்த்தை தான் அதுல இருக்கும். ஆனா அது 1008 முறை சொன்ன பலனை அந்த ஒரு வார்த்தை சொல்லும். அப்ப என்னன்னா ஓம் கம் கணபதையே நம அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இத ஒவ்வொரு முறை நம்ம உச்சரிக்கும் பொழுதும் ஒரு முறை சொன்னாலே 1008 முறை சொன்னதற்கு சமம். அந்த 1008 முறை சொன்ன பலனை இந்த பூமியில ஒரு மூலிகை வழங்கும். அந்த மூலிகை எது அப்படின்னா அருகம்புல். அருகம்புல்லால விநாயகருக்கு ஓம் கம் கணபதையேன்னு ஒரு முறை சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு சிதறு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும். அப்படி உடைத்து விட்டோம் அப்படின்னா கட்டாயமா நம் காரிய தடைகள் எல்லாமே விலகும்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிக நார் உள்ள ஒரு பொருள் என்னன்னா தேங்காய். நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, இந்த நார் முடிச்சு இதெல்லாம் எதை குறிக்கும்னா கேதுவை குறிக்கும். கேதுதான் நமக்கு நிறைய தடையை கொடுப்பவர். அப்ப என்னன்னா ஒவ்வொரு முறை தேங்காய் உடைக்கப்படும் பொழுதும் கேது பரிகாரம் செய்யப்படுகிறார். அதனால தான் எந்த காரியங்கள் செய்யணும்னாலும் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிற நேர்த்தி கடன் பண்ணினா அது ரொம்ப நல்லது. நம் காரிய தடைகள் அங்க சிதறுகிறது என்று அர்த்தம். நம் கர்ம பலன் அங்க சிதறுகிறதுன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு தேங்காய் உடைக்கும் பொழுதும் இந்த ஓம் கம் கணபதையே அப்படின்ற வார்த்தையை சொல்லி உடைக்கும் பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா நல்ல பலன்களும் நம்மை விரைவில் சேரும்.